மூன்றாம் நாள் உற்சவம். மூன்றாம் நாள் உற்சவ காலையிலே தோழிக்கனியான்னா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த தோழிக்கனியான்லே ராஜகோபாலன் திருக்கோலம், ஆச்சரியமான திருக்கோலம். மன்னார்குடி ராஜகோபாலன் என்பவர் கண்ணனெம்பெருமானே. அந்த கண்ணனே துவாரகாதீசன். இவருக்கு தட்சிணக துவாரகாதீசன் பேர், தட்சிண துவாரகாதீசன் பேர். அப்படிப்பட்ட தட்சிண மன்னார்குடி, நம்முடைய தமிழ்நாட்டில் மன்னார்குடிங்கிற திவ்யதேசத்திலே மன்னார்குடி ராஜகோபாலன் அவரிடத்தில் ஆச்சரியமான ஒரு சன்னிவேஷம், கண்ணனுடைய சன்னிவேஷம். அந்த துவாரகையில் எப்படி எழுதியிருக்காரோ அதே போல் இங்கே தட்சிண துவாரகாதீசன் பேர். அப்படிப்பட்ட தட்சிண துவாரகாதீசனாக மன்னார்குடி ராஜகோபாலன் எழுந்தப்பட அந்த திருக்கோலத்தையும் இங்கே சாத்தின்றிருக்கார் பெருமாள். அது கார்த்தால 7:30 மணிக்கு அந்த புறப்பாடு நடந்தது. 14வது நாளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனா என்ன, அந்த கரெக்ட் நேரத்துல கர்ணனை விட்டு நற்குணங்கள் எல்லாம் போயிருச்சு. ஏதோ அந்த தேரோட்டிய திட்டுனார், வேகமா போ மெதுவா போன்னு. தேரோட்டி என்ன பண்ணிட்டார், ரதத்தை பாதியில நான் வீட்டுக்கு போறேன் லீவ் எடுத்துட்டு போயிட்டார். கர்ணன் ரதம் தனியா. அதுக்குள்ள என்னாச்சு, கர்ணனுக்கு ஒரு கையால ரதத்தை ஓட்டவும் வேணும், அர்ஜுனன் கூட பாருங்க எவ்வளவு வேலை, 2 வேலை செய்யறாரு. என்ன ஆயிடுச்சு, அந்த ரதத்தின் சக்கரம் அந்த குழிக்குள்ள மாட்டிக்கிச்சு. இதுல வேடிக்கை என்னன்னா 13 நாள் அங்க ஒரு குழியே இல்லை, அன்னைக்கு ஒரு குழி உருவாயிடுச்சு. ஏன், தர்மம் கைவிட்டது யார, கர்ணனை. பகவான் பேச்ச கேட்டிருந்தா இந்த எல்லாமே கர்ணனுக்கு கிடைச்சிருக்கும். பகவானுடைய பேச்சை கேட்காதனால தர்மமே கர்ணனை கைவிட்டது. அன்னைக்கு வரைக்கும் அங்க இல்லாத ஒரு குழி, புதுசா ஒரு குழி உருவாச்சு. அந்த குழிக்குள்ள போய் ரதம் மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன பண்றது, ரதத்தை வெளியில் எடுக்கணுமே. தன்னுடைய அன்பு வில்லு எல்லாம் கீழே போட்டுட்டு ரதத்தை எடுக்கிறாரு. அர்ஜுனனும் போர் செய்யாம ஸ்டாப் பண்ணிட்டார். கிருஷ்ணர் கேட்டா, நீ என்னப்பா பண்ற, நீங்க என்ன பார்ட்டிக்கா வந்திருக்கிற, அடி அவனை அப்படின்ட்டாரு. அர்ஜுனர் சொல்றாரு, அவர் ஆயுதம் இல்லாமல் நிக்கிறாரே, நிராயுத பாணியாக நிக்கிறாரே, இப்ப நான் எப்படி போய் அவர் கூட சண்டை போடுறது, அவர் ஏதோ ரதத்தை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்ப இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேன்னா அடின்னு அடி. உன் மகன் அபிமன்யுவை கொன்ற பொழுது அந்த 6 மகாரதிகளில் கர்ணனும் ஒன்று. அன்னைக்கு கர்ணன் தர்மத்தை பார்த்தாரா? திரௌபதியை துகிலுரிந்த பொழுது அந்த அவையில உட்கார்ந்து கொண்டு உற்சாகப்படுத்தியது கர்ணன். அன்னைக்கு கர்ணன் தர்மத்தை பார்த்தாரா? நீ என்னமோ தர்மம் அட்டி, அவன் எதுக்கு எந்திரிச்சு வந்துட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டமா அடிச்சிரு அப்படின்ட்டார். உடனே அர்ஜுனன் அம்பையும் வில்லையும் எடுத்து வைத்த பொழுது கர்ணனே சிரித்து கொண்டு, அர்ஜுனா நீ ஒரு கோழை, ஆயுதம் இல்லாத நிக்கிற என்ன நீ அடிக்கிறியே, நீ ஒரு கோழை அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, நீ பண்ணுனதெல்லாம் சரியா? ஒரு பெண்ணை ஒரு அவையில் வைத்துக் கொண்டு இத்தனை சத்திரியர்கள் நீங்க அவள் துகிலுரிந்தீர்களே, அப்பவே நீங்க விலங்குகளாகி மாறிவிட்டீர்கள். ஒரு மன்னன் காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது சிங்கத்துக்கிட்ட, ஹலோ சிங்கம் சார், நான் உங்களை ஷூட் பண்ணிட்டு பர்மிஷனா கேட்பார்? நீ விலங்குக்கு சமம், நீ அப்பவே செத்துட்ட கர்ணா, முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை. அடிச்சார். அதுக்கப்புறம் கர்ணன் சோர்ந்து போய், அர்ஜுனனும் அப்படி கொஞ்சம் கவலையா தான் இருந்தது, சண்டை போடாம அடிச்சிட்டனேன். அப்படியே சோர்ந்து இருந்துட்டு கர்ணன் கேட்கிறார் கிருஷ்ணர் கிட்ட, அவ்வளவுதானா கிருஷ்ணா, எல்லாம் முடிஞ்சுதா? கிருஷ்ணர் சொல்வாரு, கர்ணா நீ நல்லவன், நீ நல்லவன், போன பிறவியிலே நீ என்னை அடைக்கலம் எடுத்தாய், ஆனா உன்னோட கூட்டு சரியில்லை. அதுக்குத்தான் வாரத்துக்கு சத் சங்கத்துக்கு வந்துருங்க, நல்ல கூட்டாளிகையா கண்டுபிடிச்சுக்கோங்க. வேற இந்த ஊர்ல நிறைய இடத்துல நடக்குது. ஸ்குடாய், சினாய், தெப்ராவ், ஜோஹர் பாரு, க்ளுவாங், கரெக்ட் கூட்டாளிகளை பிடிச்சுக்கோங்க. ஏன்னா துரியோதனன மாதிரி கூட்டாளிக ஏகப்பட்டது இருக்கு, தேடவே வேண்டாம். உங்க ஆபீஸ்ல கூட வேலை செய்யறது, பக்கத்து வீட்டுல இருக்கிறது, உங்க வீட்டுக்குள்ளேயே சிலது இருக்கும் இல்லையா, தேடவே வேண்டாம். ஆனா அது முடிஞ்ச சாயங்காலம் ஆச்சரியமான அனுமந்த வாகனம். நாம் சிறிய திருவடின்னு சொல்லுவோம், சாமானிய அனுமான் அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய திருவடி என்று கருடன்னு சொல்கிறோம். ஆனால் அனுமானுக்கு சிறிய திருவடின்னு பேர் கிடையாது. ஆனால் அனுமானுக்கு திருவடின்னு பேர், அவருக்கு பெரிய திருவடி, இவருக்கு திருவடின்னு பேர். அப்படிப்பட்ட திருவடி வாகனம் என்று சொல்ல அனுமந்த வாகனம். ஹனுமான் ஆச்சரியமான ராமனையே ஏறிக்கொண்டு
பரிபூர்ணமான அனுகிரகத்தோடு ஹனுமானுக்கு தன்னுடைய அந்த ஹனுமானோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர் ஹனுமான். வேற யாரோடையும் ராமன் அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லை, திருஷ்டா சீதா கண்டேன் சீதையை சொன்னவொடனே தான் ஒரு குரங்காக இருக்கக்கூடிய ஹனுமானை அப்படியே ஆலிங்கனம் பண்ணி கொண்டார் இல்லையா, அப்படிப்பட்ட வாகனம் ஹனுமான். என்னென்னா எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம்னு சொல்லுவாள். எங்கெங்கெல்லாம் ராமகதையோ ராமனுடைய சரித்திரங்கள் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அழுத நிலையோடு பஜனையோடு காலில் சலங்கள் கட்டி கொண்டு கூத்தாடக்கூடிய ஒரு தன்மையிலே ஹனுமான் இருக்கன அத்தனை பக்தி. அந்த பக்தி உருவே வடிவெடுத்த அந்த ஹனுமானை வாகனமாக கொண்டு அங்கே நம்முடைய திருவேங்கடமணியான் என்று சொல்லக்கூடிய சீனிவாச பெருமாள் ராமனான திருக்கோலத்திலே 2 திருக்கோயில்களே நம்முடைய பெருமாள் 4 திருக்கைகள் இருக்கார். அப்போ 2 திருக்கைகளிலே ஒரு திருக்கையிலே சாங்கமும் மற்றொரு திருக்கையில் அம்பும் வைத்து கொண்டு ஆச்சரியமாக எல்லாருக்கும் அருள்பாலித்து கொண்டு அன்றைய தினம் 3ஆம் நாள் உற்சவம் முடிஞ்சது. சத்சங்கம் பக்தர்கள் கூட்டாளிகளை நம்ம தேடி போகணும். சரியா தவறா? வேணுமா வேண்டாமா? வாரத்துல ஒரு நாளைக்காவது உன் கூட்டாளி தவறு கர்ணா, நீ நல்லவன் உனக்கு. ஏன்னா கர்ணனுக்கு ஒரு முறை ஒரு பிராமணர் வர்றாரு, மழை காலம் பாருங்க, நீ திடீர்னு மழை பெஞ்சது இல்ல, ஒரு மழை காலத்துல ஒரு பிராமணர் சொல்றாரு துரியோதனன் கிட்ட, இளவரசே நான் ஒரு பெரிய யாகம் வேள்வியை வைத்திருக்கிறேன், இவ்வளவு விறகு வேணும், ஆனா எங்கேயும் மழை பெஞ்சு விறகெல்லாம் கிடைக்கல, எனக்கு வேள்வி நின்று போய்விடும். உடனே துரியோதனன் வேலையாட்களை அனுப்பி இந்த பிராமணனுக்கு எவ்வளவு விறகு வேணுமோ அந்த வேள்விக்கான யாகத்திற்கான அந்த ஹவிஸ் அதை உள்ள போடுற அதெல்லாம் எல்லாம் திரட்டி கொடுங்கன்னா வேலைக்காரங்க எல்லாம் போயிட்டு சொல்றாங்க, மழை ஓவென்று பேமாறி பெய்கிறது, ஊர்லயே எங்கேயுமே மரம் கிடையாது, எல்லாமே நனைஞ்சு போயிருக்கு. துரியோதனுக்கு எப்படி இந்த பிராமணருக்கு உதவி பண்ணுன்னே தெரியல. உடனே துரியோதனன் சொன்னார், அப்படியா நீ கர்ணன் கிட்ட போய் கேளு, கர்ணன் எப்படி ஏன்னா கர்ணன் இல்லை என்று சொன்னதே இல்லை, எப்படி கொடுக்கிறார்னு சோதிப்போம் என்று கர்ணன் கிட்ட அந்த பிராமணனை விட்ட பொழுது பிராமணன் கர்ணனிடம் கேட்கிறார். கர்ணனும் சொல்லுகிறார், வேலையாட்களை அனுப்பி எங்கேயாவது தேடி கொடுங்க. வேலையாட்கள் திரும்பி சொல்றாங்க, எல்லா மரமுமே நனைஞ்சிருக்கு, மழையில இதா இருக்கு, எரியாது. யோசிக்க கூட இல்ல, கர்ணன் சொல்றார், என் அரண்மனை கூரையை உடைத்து எடுத்துக்கொண்டார். அந்த அளவுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய மனிதன் யாரு? ஆனா எல்லாமே கெட்டு போச்சு. பாலுல ஒரு துளி விஷம் போட்டது மாதிரி, அந்த பாலை பாம்பு கவ்வியது மாதிரி என்னாச்சு? அந்த துரியோதனன் கூட்டாளியானதுனால போச்சு எல்லாம். கர்ணா, இதுதான் உன் தவறு. உன் தாய் குந்தி சொன்னாள், நான் 2 முறை உன்னை எச்சரித்தேன். பீஷ்மரும் சொன்னார், நீ கேட்கலையே. கர்ணன் சொல்றாரு, அந்த 2 அம்பெல்லாம் இதயத்தில் எடுத்துக்கொண்டு, உண்மைதான் கிருஷ்ணா, அப்ப எனக்கு கதி கிடைக்காதா கேட்கிறார் பகவானிடம். என்னுடைய கதி என்ன, எனக்கு நல்ல கதி கிடைக்காதா அப்படின்னு கேட்கும்போது, சரி உன் பாவம், உன் உடலில் இருந்து எவ்வளவு ரத்தம் கசிகிறதோ அவ்வளவு பாவம் உனக்கு போயிடும், நீ வீர சொர்க்கத்தை அடைவாய். வீர சொர்க்கம், உன்னோட உடம்புல இந்த பாவ ரத்தங்கள்லாம் போயிடுச்சு, நீ வீர சொர்க்கத்தை அடைவாய், போதுமா கர்ணா அப்படின்னு கேட்ட உடனே பத்தாது அப்படிங்கிறார். அப்ப பகவான் சொல்றாரு, சரி நீ உன் புண்ணியத்தை எனக்கு தான் கேட்கிறார். இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங். பகவான் என்ன கேட்கிறாரு? பாவத்தை வாங்கிட்டார் முதல்ல, அதனால உனக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும். 2வது கர்ணன் கிட்ட சொல்றார், நீ உன் புண்ணியத்தை தா அப்படிங்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன புரியல. நீங்க நிறைய பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா அடுத்த பிறவியில என்னவாக பிறப்பீர்கள்? ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, விலங்குகளாக. நிறைய புண்ணியம் செய்திருந்தீர்களா, என்னவா பிறப்பீர்கள்? செல்வந்தராக, செல்வச்சீவானாக, அழகாக, அறிவாளியாக. இப்ப பாவமும் கிடையாது புண்ணியம் கிடையாதுன்னு என்ன ஆகும்? கரெக்ட். கர்ணன் கிட்ட கேட்கிறாரு, உன்னுடைய புண்ணியத்தை தா. கர்ணன் சந்தோஷம். இது இந்த தமிழ் சினிமா எடுத்தவங்களுக்கு தெரியல, அங்கதான் ஒரு ட்விஸ்ட போட்டு விட்டாங்க. அட பாவி, அந்த நேரத்திலையும் கிருஷ்ணர் இப்படி கேட்டாரு. அது கேட்டதே அவனுக்கு உதவி செய்வதற்காக. உன் பாவத்தையும் எடுத்தேன், உன் புண்ணியத்தையும் எடுத்தேன், அடுத்த பிறவியில ஆன்மீகமா பக்தியில உயர உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டு போறான்.
கதை முழுசா தெரியலன்னா ராமன் சீதைக்கு சித்தப்பனான்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் நடந்தது. சோ நல்ல குணங்கள் இருந்தாலும் கர்ணனுடைய தவறு என்னன்னா அந்த தேர்ந்தெடுத்த கூட்டாளி. நமக்கு எல்லாருக்கும் நண்பர்கள் ரொம்ப தேவை. சில நேரத்துல இதயத்தில் இருக்கும் குமுறல்கள், வலி, யாருக்கிட்டையாவது போய் அதையெல்லாம் விளக்கி சொல்லணும், ஆறுதலா 4 வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அந்த அம்மா படுத்துக்கிட்டே புலம்பிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது, அவங்க என்ன இது பண்ணாங்க, இவங்க என்ன. அவர் பக்கத்துல கொரட்டை விட்டுக்கிட்டு இருப்பார். நமக்கு ஆறுதல் எல்லாருக்குமே தேவை. என் மனதுக்குள்ள இருக்கிற குமுறல்கள் எல்லாம் யாருக்கிட்டையாவது பங்கிட்டு ஒரு ஆறுதலா, அப்படி ஒரு நண்பன். பாண்டவர்கள் மொத்தம் 5 பேர்: யுதிஷ்டிரா, பீமா, அர்ஜுனா, நகுல, சக. இதுல இந்த பீமா அர்ஜுனா ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். 5 பேர்லயும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்னைக்கு நைட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சா பாக்கி 3 தூங்கிரும். எது? தர்மர் தூங்கிடுவாரு, நகுல சகதேவன் தூங்கி, இது 2 குச்சு 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 பேசிக்கிட்டே தூங்காது. குழந்தைங்க அப்படித்தானே, சில நேரம் விளக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும், தூங்கவே செய்யாது. ஒரு நாளைக்கு இரவில் விதுரர் வருகிறார். குந்தி அழுகிறாங்க, அண்ணா என் வாழ்க்கையில எவ்வளவுதான் சோதனை, என் பிள்ளைகளுக்கு விஷம் வச்சு கொடுத்தாங்க, காட்டுக்கு அனுப்புறாங்க, படுத்து தூங்கும் போது வீட்டுக்கு தீ வைக்கிறாங்க, சோதனையே என் வாழ்க்கையாக மாறிவிட்டதே, நான் என்ன பண்றது? உடனே விதுரர் சொல்றார், நீ கவலைப்படாதம்மா, உன் மூத்த மகன் தருமன் அவன் இருக்கும் வரை உனக்கு எந்த அழிவும் வராது. அவன் தலையிலிருந்து ரத்தம் மட்டும் பூமியில விழாம பார்த்துக்கும். தருமன் தலையிலிருந்து ரத்தம் பூமியில விழுந்தா இந்த பூமியே 2ஆக பிளர்ந்து விடும். அவன் இருக்கும் வரை அழிவே கிடையாது. பதில் சொல்றார். போயிட்டார் அவரு. 5ல் 3 தூங்கிருச்சு, 2 மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்குது. யார் 2? அர்ஜுனனும் பீமன். இவங்க அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நண்பர்களை விட நெருக்கமான உறவு இவங்க 2 பேருக்கும். அதுக்கப்புறம் பெருசாய் அந்த குரு சபையில வச்சு தர்மர் சூது விளையாடி கொண்டிருக்கார். பீமன் கோவத்துல எந்திரிச்சு, இவன் அண்ணனா, இவன் இப்படி விளையாடுனால நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஆயிட்டோமே, திரௌபதிக்கு நிகழ்ந்த நிகழ்வு இதை பாருங்க அப்படின்னு கோபத்துல கொந்தளிக்கும் போது அர்ஜுனன் கையை பிடிச்சு ஒரே இழு. உட்கார். யார? பீமனை உட்கார வச்சிட்டார். நான் ஒரு கதை சொல்லட்டுமா? கதை சொல்ற நேரமா இது? என்ன கதை? நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்த பொழுது, தூங்கி கொண்டிருந்த பொழுது, ஒரு நாளைக்கு இரவு விதுரர் அம்மா கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ என்ன சொன்னார்? தர்மர் இருக்கும் வரை நம்ம எந்த தீங்கும் நாடாது. உடனே பீமன் அப்படின்னு உட்காந்துருவார். அதுக்கப்புறம் 12 வருஷம் காட்டுக்கு போறோம். பசி மட்டும் பீமன்னால தாங்கவே முடியாது. அவர் மலேசியாக்காரர். பசி மட்டும் தாங்க முடியாது, கொந்தளிச்சிருவார். 12 வருஷம் காட்டுக்கு போய் திங்கிறக்கெல்லாம் கிடைக்காம வந்த போது சரியான கோவம். இது எல்லாம் நம்ம அண்ணன் தர்மனால் வந்த வினை. இப்ப சோறு தண்ணி இல்லாம காட்டுல அலைய வேண்டியதா போச்சு அப்படின்னு கோபத்துல கொந்தளிக்கும் போது அர்ஜுனன் பீமன் அப்படி ஒரு உட்கார், ஒரு கதை சொல்றேன். என்ன கதை? நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நடந்தது தெரியுமா? என்னது? தர்மன் இருக்கும் வரை அழிவே கிடையாது. உடனே பீமன் அப்படின்னு உட்கார்ந்து. இப்படி எப்பொழுதெல்லாம் பீமனுக்கு இதுதான் உண்மையான நட்பு. நம்ம எப்படி இந்த மாதிரி பிரச்சனை, அப்படியே அவாவா நானும் வரேன் விடக்கூடாது. அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊத்துறது, அந்த விளக்குல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறது. ஒரு நண்பன் வழி தவறும் பொழுது கூட்டாளி நின்று அவனை மறுபடியும் ஆன்மீக பாதையில கொண்டு வரும். அப்படி இருக்கும்போது அர்ஜுனனுக்கு ஒரு சாபம் கிடைத்தது. என்ன சாபம் என்றால், 1 வருடம் பெண்ணாக, ஆணும் இல்ல பெண், அப்படி ஒரு சாபம் அர்ஜுனனுக்கு. இந்த பேர் மறந்து போச்சு எனக்கு, நல்ல ஒரு பேர். திருநங்கையாக 1 வருஷம் சாபம் கிடைச்சது அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு சரியான கோபம். அது நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. இங்க நிறைய பெண்கள் இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல பெண்கள் எல்லாம் ஆண்கள் ஆடையை போட்டுக்கிட்டு நடக்கிறாங்க இல்லையா? பெண்கள் எல்லாம் பேண்ட் சட்டை போடுறாங்க, அது வேற கொஞ்சம் கிழிச்சு விட்டுக்கிட்டு எல்லாம் நடக்கிறாங்க, எல்லாம் ஆண்கள் ட்ரெஸ் எல்லாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது மட்டும் நடக்கல. ஆண்கள் சேலை கட்டி நடக்க.
யோசிச்சு பாருங்க, எந்த ஆண் மகனுக்காவது தைரியம் இருக்கா ரோட்ல சேலை கட்டிட்டு நடக்க முடியுமா? அவங்களுடைய ஈகோ சம்மதிக்கவே அர்ஜுனன் யார்? பராக்கிரமி, சிவபெருமான் கூட போர் செஞ்சவர், யமதர்மன் கூட போர், அந்த ஆண்களின் வீரம் எல்லாம் இருக்கு. அவர் ஒரு வருஷம் என்னவா திருநங்கையா மாதிரி சேலையெல்லாம் கட்டி அப்படி இப்படி எல்லாம் நடந்து உள்ள அவர்னால தாங்கவே முடியல. ஒரு நாளைக்கு பீமன் கிட்ட போய், இது அனைத்திற்கும் காரணம் தர்மன் தான். தர்மன் இந்த சூது விளையாடல இப்படி ஆயிருக்குமா? பீமன் உட்காருப்பா, நான் ஒரு கதை சொல்றேன் இல்லையா? இதுதான் நட்பு. ஒருத்தர் வழி தவறிட்டா கூட அடுத்தவர் என்ன பண்றாரு? அவரை சரியான பாதையில கொண்டு வர்றார். இப்படிப்பட்ட நண்பர்கள் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் சொல்லிட்டார் கர்ணன் கிட்ட, உன்னோட தவறான கூட்டாளி, அதனால நீ அனைத்து பாவத்தையும் இழந்தாய், இருந்தாலும் உன்னை நான் மதிக்கிறேன் சொல்லி மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பகவான் கர்ணனுக்காக. இந்த மகாபாரதத்தை ஒரு மரமாக கற்பனை செய்தால், அந்த மரத்தின் ஒரு பழம், அந்த பழம் என்னது? மகாபாரதத்தை நம்ம ஒரு மரமாக கற்பனை செய்தால், அந்த மரத்துல ஒரு பழம் இருக்கு. அது என்ன பழம்? மகாபாரதம்ங்கிற மரத்தினுடைய பழம் என்னது? சும்மா கெஸ் பண்ணுங்க. ஓகே, மகாபாரதத்திலிருந்து இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில உபயோகம் செய்யக்கூடிய பெரிய ஒரு அனுகிரகம் கிடைச்சது. கரெக்ட். அந்த மரத்துடைய பழம் என்னது? பகவத்கீதை. அர்ஜுனன், அதாவது அர்ஜுனனை ஒரு கன்றுக்குட்டியாக மாற்றி பகவான் பால்காரனாக மாறி வேதங்களை பசுமாடாக்க மாற்றி அந்த பாலை எடுத்து கொடுத்தார். அந்த பழம் பகவத்கீதை. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க கூடியிருக்கிற நண்பர்கள் எவ்வளவு பேர் வீட்டுல பகவத்கீதை இருக்கு? ஓகே, ஏறக்குறைய எல்லாரும். எத்தனை பேர் வீட்டுல இல்ல? கொஞ்சம் பேர் வீட்டுல இல்ல. கண்டிப்பாக பகவத்கீதை இருக்கணும் வீட்டுல. சோ அதுல 2 ஸ்லோகத்தை மற்றும் சொல்லி இதோட முடிவுக்கு நம்ம போறோம். ஒரு ஸ்லோகம், பிரதிஜானீஹி கௌந்தேயா நமே பக்த பிரணஷ்யதி. அந்த பகவத்கீதை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பகவான் அர்ஜுனனிடம் சொல்லுகிறார், பிரதிஜானீஹி கௌந்தேய. பிரதிஜானீஹி கௌந்தேயனா பறைசாற்றி கூறு. இந்த பெரும் பறைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த பெரிய ட்ரம்மா இருக்கும். அதெல்லாம் இப்ப இந்த ஊர்ல இருக்கா? பெருசா இருக்கும். அவ்வளவு பெருசுல அடிப்பாங்க. சில நேரத்துல அதுக்கு மேல ஏறி ஆடுவாங்க, அப்பதான் சத்தம் வரும். அவ்வளவு பெரிய பெரும் பறை அப்படிம்பாங்க. அந்த பறைசாற்றி பறையடிச்சு சொல்லு அர்ஜுனா, நமே பக்த என் பக்தனுக்கு அழிவே கிடையாது. உடனே அர்ஜுனர் கேட்கிறாரு, இந்த பகவத்கீதை முழுசா யார் பேசுனது? நீங்க. அப்புறம் இதை மட்டும் நான் மட்டும் தனி ஒரு ஸ்லோகத்தை நான் என்ன நீங்களே சொல்ல வேண்டியதுதானே? புரிஞ்சுதா? பகவத்கீதை முழுவதுமே நீங்க தான் பேசியிருக்கீங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நான் என்ன தனியா போய் பேசுறது? பிரதிஜானீஹி கௌந்தேயா நமே அர்ஜுனா, நீ சென்று பறைசாற்றிக்குழு, அதையும் நீங்களே சொல்ல வேண்டியதுதானே? அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, நான் சொன்னா சில நேரத்துல கடைபிடிக்க மாட்டேன். போர்ல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னா கடைசியில என்ன பண்ண? ஆயுதம் எடுத்தேன். சண்டை போட மாட்டேன்னு சொன்னா போட்ட சண்டை பூரா யார்? இவர்தான். நான் சொன்னால் என் வார்த்தை தவறி விடுவேன், ஆனால் என் பக்தர்கள் சொன்னாங்கன்னா வார்த்தை தவறவே மாட்டேன். பிரகலாதன் சொன்னார் இல்லையா, பகவான் ஹரி எங்க இருக்கிறாருன்னு பிரகலாதர் சொன்னாரு, தூணுல இருக்கார். என்ன காலையிலேயே நரசிம்மர் வேஷம் போட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாரா? 6 மணிக்கு உடைப்பாங்க, நான் வெளியே வர்றேன், அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு? இல்ல. அந்த நேரத்துல பிரகலாதன் சொன்னார் தூணுல இருக்குன்னு. நிஜபிருத்த பாஷிதம், அந்த சேவகனுடைய வார்த்தையை உண்மையாக்குவதற்காக நரசிம்மர் என்ன செஞ்சாரு? நம்ம என்று கமெண்ட் செய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.